பூம்புகார் சோழ மன்னர் ஆண்ட பெரும் நகரத்தின் வணிக குலத்தை சார்ந்த மாசாத்துவானின் மகனான கோவலனுக்கும் கடல் வாணிகனான மாநாயக்கன் மகளான கண்ணகிக்கும் சுற்றும் நட்பும் சூழ முரசு இயம்ப முரடு அதிர வைரமணி தூண் அகத்து விண்ணுலகமே மண்ணுலகம் வந்து அலங்கரித்ததைப் போல் மண்டபத்தின் நடுவில் அமைந்த பூபந்தலின் கீழே கோலாகலமாக திருமணம் நடைபெறும். ஆன்றோர் சான்றோர் காதலர் பிரியாமல் கலவுகை மெழுகாமல் தீது அருக என்று மணமக்களை வாழ்த்தினர். புது தம்பதியர் தங்கள் புதுமனை புகுந்து இல்லற வாழ்க்கையை துவங்குகின்றனர். மாசரு பொன்னே அரும் பெறல் பாவாய் வலம்புரி முத்தே ஆறுயிர் மறந்தே அலையிடை பிறவா தாழ் இரும் கூந்தல் தையால். நாளை முற்பகல் இந்திர விழா நடைபெற உள்ளது. இருவரும் சென்று வருவோமா? அப்படியே ஆகட்டும். மழை வேண்டி இந்திரனை வழிபடும் பெரும் விழாவான இந்திர விழா கரிகால சோழனால் ஏற்பாடு செய்யப்பட்டு விமரிசையாக புகார் நகரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியான ஆடல் கலை நிகழ்ச்சிக்கு ஆடல் குலத்தை சார்ந்த பேரழகும் கலையறிவும் நுண்ணறிவுமிக்க மங்கையான மாதவி அவர்களின் 11 வகை ஆடல் அரங்கேற உள்ளது. அனந்தன் போற்றுதும் வானிடை பூந்து உயிர்க்கெல்லாம் ஒளி நல்கும் இருளை துலாவிடும் வானிடை பூந்து உயிர்க்கெல்லாம் ஒளி நல்கும் இருளை துலாவிடும் திங்களை போற்றுதும் போற்றுதும் இருளை துலாவிடும் திங்களை போற்றுதும்
அற்புதம்! இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதுவரை கண்டதில்லை. உன் அரங்கேற்றத்தை கண்டு மெய் சிலிர்த்தேன். எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கும் ஒரு முன் உதாரண பெண்ணாக இருப்பதால் உனக்கு தலைக்கோல் என்ற பட்டத்தை அளிக்கிறேன். மேலும் இந்த மரகத மாலையை உனக்கு பரிசளிக்கிறேன். மிக்க நன்றி. இவ்வளவு ஆற்றல் மிக்க நாடக கணிகையான இவளின் அரங்கேற்றம் 1008 கழஞ்சு பொன் என்று அறிவிக்கிறேன். மிக்க நன்றி. அரசர் அறிவித்தபடி இங்கிருக்கும் வாலிபர்களில் யார் 1008 கழஞ்சு பொன் கொடுத்து மாலையை வாங்குவோர்கள் யாரேனும் உண்டோ? இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் 1008 கழஞ்சு பொன்னை. என்னிடம் கொடுங்கள் அந்த மாலையை. அற்புதம்! என் இசை மறந்து தங்கள் பாடலில் நான் லயித்து போய் விட்டேன். நேற்று நின் அரங்கேற்றம் கண்டேன். கண்டதில்லை யான் இது போர் அழகே. அழகை போற்றும் வாலிபர்களுக்கு மத்தியில் என் கலை அறிவை மதித்து பேசும் உங்களை நான் வணங்குகிறேன். என் மனம் கவர்ந்த மங்கியே, இந்த மரகத மாலையை ஏற்பாயா? அது நான் பெறும் பேரு. கோவலனும் மாதவியும் இல்லற வாழ்வில் இன்புற்று திளைத்திருந்தனர். அவர்களின் அன்புக்கு பரிசாக மணிமேகலையும் பிறந்தாள். இந்த ஆண்டின் இந்திர விழா புகார் நகரத்தில் களை கட்டி இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஆடல் நிகழ்ச்சிக்கு மாதவி செல்லக்கூடாது என கோவலன் தடை விதித்தான். மாதவியும் அதை அன்புடன் ஏற்றாள். இந்நிலையில் இருவரும் கடற்கரைக்கு சென்று பொழுதை கழிக்க விரும்பினர். திங்கள் மாலை வெண்குடையான் மங்கை மாதர் பெரும் கற்பு அறிந்தேன் வாழி காவேரி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி மருங்கு வந்து சேர்ந்தார்ப்ப கரங்கையில் கண் விழத்தொல்கி நடந்து எல்லாம் நின் கணவன் திரிந்து செங்கோல் வளையாமை அறிந்தே வாழை காவேரி. மாயப்போய் பல கூட்டு மாயத்தால் நீ ஆடல் மகள் தானே நீ. அதனால்தான் கணவனை அவமதித்தாய் நீ. உன்னை விட்டு செல்கிறேன் நான். பல ஆண்டுகளாக கணவனை பிரிந்த துயரத்தில் பசலை நோயிற்றிருந்தாள் கண்ணகி. இவ்வளவு ஆண்டுகளாக வாணிபமும் செய்யாமல் அனைத்து செல்வங்களையும் இழந்து மாதவியையும் வெறுத்து இறுதியில் கண்ணகியிடம் வருகிறான் கோவலன். நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். வந்து விட்டீர்களா? இதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னை மன்னித்து விடு கண்ணகி. அனைத்து செல்வங்களையும் மதிக்கெட்டு இழந்து நிற்கதியாக
உன் முன் நானே தலைகுனிகிறேன். போனது போகட்டும். நம்பிக்கையுடன் நாம் ஒரு புது வாழ்வை தொடங்கலாம். இழந்த வாணிபத்தை மீட்கலாம். இந்நகரில் இருந்து இதற்கு மேல் என்னால் வாணிபம் செய்ய இயலாது. மனம் தளராமல் நாம் வேறொரு நகரத்திற்கு சென்று பிழைக்கலாம். நகரில் யாரும் அறியா வண்ணம் ஆதவன் துயில் எழும் முன்னரே கண்ணகியும் கோவலனும் மதுரை நகர் நோக்கி புறப்பட்டனர். வழியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் நின்று வழிபட்டு கொண்டே சென்றனர். ஊர் எல்லை கோவிலை கடக்கும் போது பெருந்துறவியான கவுந்தி அடிகளை சந்தித்தனர். அவரின் துணையோடு இருவரும் பயணித்தனர். உயர்குடி பிரபலர் போல் இருக்கிறீர்களே, இந்நேரத்தில் இந்த ஊரின் வெளிப்பகுதியில் வந்து நிற்க காரணம் என்ன? நான் ஒரு வணிகன். மதுரை சென்று வணிகம் செய்ய போகிறேன். இந்த பூங்கொடியும் உங்களோடு வருகிறாளா? இந்த கடினமான பாதையில் எப்படி வருவாள்? ஆம், நம் பயணத்தை தொடரலாம். மதுரைக்கு செல்லும் வழியில் பல வழிப்போக்கர்களை சந்தித்தான் கோவலன். அவர்கள் மூலம் பல படிப்பினைகளை பெற்றான். இறுதியாக மதுரை அடையும் முன் ஒரு காட்டை கடக்க நேர்ந்தது. காலை கடனை கழிக்க தனியாக சென்றான் கோவலன். அப்பொழுது மாதவியின் தோழியான வயந்தமாலையை சந்தித்தான். அவள் மாதவியிடம் அழைத்து செல்ல வந்ததாக கூறினாள். கோவலன் சற்று யோசித்து வந்தது பூதம் என உணர்ந்து அவன் பாயக்கலை மந்திரத்தை கூறினான். அதை கேட்டு அஞ்சி அந்த பூதம் மறைந்தது. பின்பு அங்கிருந்த இயக்கி கோவிலை நோக்கி மூவரும் சென்றனர். அங்கே மாதிரியை சந்தித்தனர். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. தேவலோக மாந்தர் போல் காட்சியளிக்கும் இவர்கள் யார்? நகரில் வசிக்கும் வணிக குலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர் கோவலன், இவருடைய இல்லாள் கண்ணகி. இவர்களுக்கு சிறிது காலம் நீ அடைக்கலம் தர வேண்டும். இது என் பாக்கியம். நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். அம்மா, நீங்கள் இருவரும் இளைப்பாருங்கள். உங்களுக்கு என்ன உணவு கொண்டு வரட்டும்? காய்கறிகள், பழங்கள் மட்டும் போதும். என் கணவர் வேக வைத்த மற்றும் சமைத்த உணவுகளை உண்ண மாட்டார். நல்லது, அப்படியே செய்கிறேன். நான் இழைத்த தவறினால் பொன் பொருள் இழந்தோம். என்னால் நீயும் இந்த துயர நிலைக்கு ஆளானாய். பொன்பொருளை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. விருந்தோம்பல் செய்ய முடியாததுதான் என் பெருந்துயராக இருந்தது. என் கால் சிலம்பில் ஒன்றை தருகிறேன். அதை வைத்து பொருளீட்டி வாருங்கள். நாம் புது வாழ்வை தொடங்கலாம். மதுரை நகரை வந்தடைந்த கோவலன் தன் வணிகத்தை துவங்க ஏதுவாக தன்னிடமிருந்த கால் சிலம்பை எங்கே விற்கலாம் என்று அனைத்து வீதிகளையும் சுற்றி திரிந்தான். கால்கள் மதுரை வீதியில் திரிந்தாலும் அவன் உள்ளமோ எப்பிழையும் அறியா கண்ணகியை தன் பிழையால் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கினோமோ என்று வருந்தி கொண்டே இருந்தது. இந்நிலையில் அவ்வீதியின் மத்தியில் உள்ள மண்டபத்தின் அருகில் படைசூழ இருக்க அரசு ஊழியர் போல் தோற்றமளிக்கும் ஒருவரை கண்டான். அவர்கள் அரசியின் சிலம்பை பற்றி பேசுவதை கேட்டு தன் கால் சிலம்பை விற்க இவர்தான் சரியானவர் என்று கோவலன் முடிவு செய்தான். இது ஒரு புறம் இருக்க, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் அரசியான கோப்பெருந்தேவியின் உடைந்த கால் சிலம்பை சரி செய்வதாக சொல்லி எடுத்து வந்த
பொற்கொல்லன் அதை மறைத்து வைத்துவிட்டு சிலம்பு திருடப்பட்டு விட்டதாக அரசனிடம் பொய் உரைந்து விட்டு யார் மேல் பழி சுமத்துவது என்று யோசிக்கும் போது கோவலனை சந்தித்தான். வணக்கம் ஐயா. காவலன் தேவிக்கு ஆவதோர் சித்திர சிலம்பு என்னிடத்தில் உள்ளது. அதனை விற்று தர இயலுமா? எங்கே? என்னிடம் கொடு, என்னால் இயன்றதை பார்க்கிறேன். வெகு தூரம் வந்திருப்பாய் போலிருக்கிறதே. நீ இங்கேயே ஓய்வெடு, நான் விசாரித்து வருகிறேன். பாண்டிய நாட்டு அரசியான கோப்பெருந்தேவி அரசனின் செங்கோல் உடைந்தது போலும் காளி தேவி தன் கனவில் கண்டு கலக்கத்துடன் இருந்தாள். கால் சிலம்பும் உடைந்ததால் மனக்குழப்பத்துடன் இருந்தார். மேலும் அரசனும் அரசியும் ஊடலில் இருந்தனர். இந்த வேளையில் அரசனை சந்திக்க பொற்கொல்லன் வந்தான். அரசே, நற்செய்தி! அரசியின் சிலம்பு கிடைத்து விட்டது. அதை களவாடியவன் என் வசம் உள்ளான். யாரங்கே? சிலம்பை திருடியவனை கொன்று அச்சிலம்பை கொணருக. கரும் தொழிற்கொள்ளர் இருவரை உடன் அரைத்து கொண்டு சென்ற பொற்கொல்லன், இவன்தான் கள்வன் என்று கோவலனை சுட்டிக்காட்டினான். கோவலனின் தலை துண்டிக்கப்பட்டது. கோவலன் மாண்டான். கள்வன் என்று பழியிட்டு தலை துண்டிக்கப்பட்டான் கோவலன் என்ற செய்தியை தோழி மூலம் கேள்வியுற்றாள் கண்ணகி. மீளா துயரில் ஆழ்ந்து வேதனையுற்று கடும் கோபம் கொண்டு நீதி தவறிய வேந்தனை எண்ணி வெகுண்டெழுந்தாள் கண்ணகி. பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்க கொடுஞ்சினத்துடன் புறப்பட்டாள் கண்ணகி. யாரம்மா நீ இப்படி ஒரு கோலத்தோடு வந்துள்ளாய்? உன் அரசனுக்கு நீதி தெரியுமா? அவன் வைத்திருப்பது செங்கோலா மாயக்கோலா? இங்கு தெய்வம் என்று ஒன்று உண்டா? சிலம்பை விற்க வந்த என் கணவனை கொன்ற உன் அரசன் தீவேந்தனே, அவனிடம் நான் நீதி கேட்க வேண்டும். என்னை உள்ளே அனுமதி. மன்னருக்கு வணக்கம். காளிதேவி போல் தோற்றம் உள்ள பெண் ஒருத்தி சித்திர சிலம்பை கையில் ஏந்தி நீதி கோரி வந்துள்ளாள். அனுமதிக்கலாமா? யார் அந்த பெண்மணி? வரச்சொல், பார்க்கலாம். புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி சக்கரவர்த்தியின் தேசம் எனது. பசுவின் துயரை அறிந்து தன் மகனையே தேர்காலில் இட்ட மனுநீதி சோழன் வாழ்ந்த ஊர் எனது. புகழுடைய புகார் நகரமே எண்ணூர். பெரும் வணிகர் மாசாத்துவான் அவர்களின் மருமகள் நான். உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர். பெருந்துயரில் இருப்பது போல் தெரிகிறதே, நீங்க வந்த காரணம் என்னவோ? அறநெறி அறிய அரசனே, என் கணவரை ஏன் கொலை செய்தாய்? என் அரசின் காற்சிலம்பை திருடியவனை என்ன செய்ய சொல்கிறார்? இவரை கொலை செய்தல் அரசு நீதியாகும். யார் கள்வன்? என் கணவனா? என் கார் சிலம்பை எடுத்தவன் கள்வன் தானே? என்னிடம் கேள்வி கேட்டு என்ன பயன்? என் கணவனை ஒரு கேள்வி கேட்க மறந்தது ஏனோ? கேட்டிருந்தால் அவர் இந்நேரம் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டாரே. என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றுகிறேனா? நானா? ஆராயாமல் நீதி வழங்கிய மூடனே, உன் அரசின் கால் சிலம்பில் இருக்கும் பரல்கள் என்ன? இது என்ன கேள்வி? பாண்டிய நாட்டிற்கே சிறப்பு சேர்க்கும் முத்து பரல்கள் தான். அப்படியா?
என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கப் பரல்கள். உன் அரசியின் கால்களில் இருக்கும் சிலம்பு ஒன்று என்னுடையது. அப்படியா? பார்ப்போம் இரு. இதோ முத்து பரல்கள், பார். மற்றொன்றையும் உடைத்தால்தான் உண்மை விளங்கும். என்ன மாணிக்கப் பரல்களா? ஐயோ, தவறு செய்துவிட்டேன். என் முன்னோர்கள் காத்து வந்த நீதி என்னால் தவறியது. யானோ அரசன்? இல்லை இல்லை, யானே கல்வன். வரட்டும் கேடு என் வாயிலுக்கு. இதுவே என் முதல் மற்றும் கடைசி பிழை. உனக்கு எதற்கு செங்கோல்? எதற்கு வெண்கொற்றை குடை? ஐயோ மன்னவனே, நீங்கள் இல்லா இந்த மண்ணுலகில் நான் எப்படி வாழ்வேன்? உங்கள் உயிர் தேடி என் உயிரும் போகட்டும். நெடுஞ்செழிய பாண்டியனும் கோப்பெருந்தேவியும் நன்மக்களே, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதற்கேற்ப தாங்கள் செய்த முன்வினையால் நீங்கள் மாண்டீர்கள். என் கணவனை கல்வனாக்கிய இம்மாநகரம் பற்றி எரியட்டும். ஒருபுறம் மதுரை நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்க செய்வதறியாது கால் போன போக்கில் நடந்தாள் கண்ணகி. மதுரையின் காவல் தெய்வமான மதுராபதி தெய்வம் கண்ணகியின் முன்னால் தோன்றி அவளின் முற்பிறவி வரலாறும் கோவலன் செய்த பழியும் கூறுகிறது. கண்ணகியும் மதுரை விட்டு வெளியேறி திருச்செங்குன்றினை வந்தடைந்தாள். வானுலகில் இருந்து கோவலன் வந்து கண்ணகியை அழைத்து சென்றான். இக்காட்சியை கண்டு வியந்த மக்கள் இச்செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அச்சமயம் மலைவளம் காண சேர மன்னன் செங்குட்டுவன் வந்தார். அங்கே என்ன குழப்பம்? ஏன் மக்கள் கூட்டமாக நிற்கின்றனர்? போய் விசாரித்து வா. ஆம் மன்னா, நானும் அதைத்தான் ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். மன்னருக்கு வணக்கம். திருச்செங்குன்றின் உச்சியில் பெண் ஒருத்தியை அழைத்து செல்ல தேவர்களை புஷ்பக வாகனத்தில் இறங்கி வந்ததை கண்டதாக மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்படியா? வியப்பாக இருக்கிறது. ஆம், உடனே அது பற்றிய விவரங்களை கண்டறிய வேண்டும். சேர பெருமைக்கு என் வணக்கம். இளவலுக்கும் என் பணிவான வணக்கம். யாரது? புலவர் சாத்தினார் அவர்களா? வணக்கம் ஐயா. தங்கள் வருகையின் காரணம் என்ன? தெய்வம் தொழாது கொழுநன் தொழுவாளை தெய்வம் தொழும் பகைமை திணிவாள். தெய்வமாய் மன்னக மாதற்கு அணி ஆய கண்ணகி விண்ணக மாதற்கு விருந்து. இப்படிப்பட்ட குணவதியான கண்ணகி விண்ணுலகம் சேர்ந்ததை பற்றிதான் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர் மக்கள். இப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசியின் வரலாறு உலகெங்கும் பரவ வேண்டும். தாங்கள் விவரித்து சொல்ல இளங்கோதை காப்பியமாக எழுத ஆணையிடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மங்கைக்கு திருவுருவ சிலை எழுப்பி பத்தினி கோட்டம் அமைத்து வழிபட வேண்டும். எனவே இமயமலையிலிருந்து கல் எடுத்து கங்கையில் நீராட்டி கோட்டம் அமைக்க ஆணையிடுகிறேன்.